வாழ்க்கையை எடுத்தோம் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே என்னதுதான் ஃபெயிலியர் தான், எல்லாமே நெகட்டிவ் தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் தான் என்னது நடந்தது. ஒரே ஒரு காரியம் நல்லா நடந்தது. என்ன, ஒரு தாடை எலும்பு வச்சு 1000 பேர் என்ன செய்தார், முறியடித்தான். மற்ற எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ், எல்லாமே ஃபெயிலியர். அவனுடைய வாழ்க்கையில அதாவது அவனுடைய பேர் தான் என்னது கொஞ்சம் நல்ல பேர், மிச்சம் எல்லாமே எப்படி இருக்குது, எல்லாமே அவனுடைய வாழ்க்கை எல்லாமே அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் என்ன செஞ்சது காணப்பட்டுச்சு. அதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா அதில் நெகட்டிவ் எல்லாத்தையும் அப்படி ஒரிஞ்சு அப்படி வெளியே தூக்கி போட்டு வெறும் பாசிட்டிவை எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையில 2 விதமான காரியத்தை நீங்க பார்க்கலாம். ஒன்று வந்து யோசுவாவுடைய வாழ்க்கையும் நீங்க பார்க்கலாம், அதே சமயம் மணவாட்டியினுடைய வாழ்க்கையும் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த நம்ம சிம்சோனுக்கு எத்தனை ஜடை இருந்துச்சு? 7 ஜடைய மெனோரா மாதிரி நினைச்சுக்கிடுங்க. 7 ஜடைகள் என்ன, அது மெனோரா. பாருங்க, மெனோரா எதை குறிக்குது? 7 சபைகளை என்ன செய்து குறிக்குது, அதாவது மணவாட்டி என்ன செய்யும் குறிக்கும். அப்போ இந்த 7 சபைகளுக்கும் இந்த சிம்சோன் வந்து ஒரு உதாரணமா இருக்கிறான். அதே மாதிரி யோசுவாவுக்கும் அவன் யாரா இருக்கிறான், உதாரணமா என்ன செய்யறான் காணப்படுறான். பார்த்துடுங்க, இந்த 2 உதாரணத்தையும் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். அவனுடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர் வர காரணம் என்ன அப்படின்னா, ஃபெயிலியர் வர்ற காரியத்தை பார்க்கும்போது அதை சபைக்கு நம்ம என்ன செய்யலாம் கொண்டு வரலாம். சபை எல்லாமே தோல்வியில தான் நம்ம வந்து முடிஞ்சது. முதலாவது சபையிலேருந்து கடைசி சபை வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, கடைசி சபையை பார்த்து சொன்னார், நீ குருடை அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ ஐஸ்வர்யவான் நினைக்காத. லவோதிக்கேயா சபையை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ ஐஸ்வர்யவான் சொல்லி நினைக்காத, நீ தரித்திரனும் நிர்வாணியும் குருடனுமா இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னார். சிம்சோன் கடைசியில் என்னன்னா குருடாயிட்டா. அப்போ 7 சபையின் காலத்துக்கு இவன் ஒரு உதாரணமா நம்ம என்ன செய்யலாம், அவனை எடுக்கலாம். பார்த்துடுங்க, இதை மாதிரி அந்த அவன் 7 ஜடை இருக்கிறதுனால அவனை 7 சபையின் காலத்துக்கு எது நம்ம எடுக்கலாம். அதே சமயம் சிம்சோன் அப்படிங்கிற இந்த வார்த்தை, இந்த வார்த்தையில யோசுவாவுடைய வாழ்க்கை என்ன செய்யுது வெளிப்படுறதுனால அவனை மணவாளன் மணவாட்டி 2 காரியத்தையும் அவனுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனத்துல வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் அதுல 17ஆம் வசனத்துல வாசிப்போம். சரி, கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்துக்காக நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். நம்ம மத்தியில் இம்மானுவேல் பிரதர் இருக்கிறாங்க. இம்மானுவேல் பிரதர் தானே பிரதர்? இல்லை, அங்கே லாஸ்ட் இம்மானுவேல் சர்ச்லேருந்து வந்துருக்குறாங்க. அவங்க பேரும் மனோ தானா? வாங்க, மனோ பிரதரை கூப்பிடுவோம். பாருங்க, எனக்கு பேர் தெரியாது, கரெக்டாக கருத்து என்ன செய்யறா கொண்டு வந்து போடுறேன். ஸோ இந்த வார்த்தைக்காக ஜெபிப்பாங்க. ஜெபம். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீ எங்களோட பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு பேசிக்கொண்டே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தப்படி இந்த நாளும் கூட ஆண்டவரே விசேஷமாக இந்த நாளில் நாங்கள் கூடி வந்திருக்க நோக்கத்தை நீ அறிந்திருக்கே சுவாமி. தப்படி நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாங்கள் நேர்த்தியாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமா கெஞ்சிரோம். போதிக்கின்ற சகோதரனுக்கு வேண்டிய விசேஷ கிருபையும் ஞானத்தையும் அருள் செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரோம். தப்படி நாங்கள் கேட்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சிரோம். புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சிரோம். ஆண்டவரே, பெரிய ஆண்டவராக இருக்கிற சுவாமி, மகத்துவமான ஆண்டவர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் ருசி பார்க்க எங்களுக்கு மறுபடியும் ஒரு தருந்தை கொடுத்துருக்கே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட ஆண்டவரே, நாங்கள் சீமோனை குறித்து நாங்கள் சாம்சனை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழத்தக்கதாகவும் எங்களுடைய நெகட்டிவான காரியங்களும் எங்கள் ஃபெயிலியர்ஸான காரியங்களும் ஆண்டவரை அப்புறப்படுத்தி வெட்டி கொண்டாடுவே. வெற்றியின் ஜீவனில் தேவனாகிய உண்மையை வெற்றி கொடுக்கின்ற உண்மையை நாங்கள் தரிசிக்கின்ற மக்களாக ஆண்டவரை இங்கே கூடியிருக்கிறோம் சுவாமி. உண்மை முழுதுமாக நாங்கள் நம்பி ஆண்டவரை நாங்கள் போதிக்கின்ற காரியங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, ஆழமான சத்தியத்தை ஆண்டவரை நாங்கள் உணரத்தக்கதாக புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபை தர வேண்டுமா கெஞ்சிரோம்.
மீண்டுமா இந்த நாளை உடைய வேலையை உடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாக தாழ்மொழி வேண்டிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். இதே மாதிரி தான் ஒரு ஒரு டைமில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்துடுங்க. துடியலூரில் வந்து என் மனசில் ரொம்ப ஏவுதல், அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே யாருமே எனக்கு தெரியாது. நான் ஏறி போயிட்டேன், பஸ்ஸில் அங்கே போய் இறங்கி நிற்கிறேன். என் மனசில் வில்லியம் அப்படிங்கிற பேர் என் மனசில் கருத்தை கொடுத்தார். என்னடா வில்லியம்ங்கிற பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீதியாக நான் ஜோ பண்ணிகிட்டே நடக்கிறேன். துதிச்சுக்கிட்டு அப்படி ஒவ்வொரு வீதியாக அப்படி கிராஸ் பண்ணி நடக்கிறேன். 7 மணிக்கு நடக்க ஆரம்பித்தேன். நைட் 7 மணிக்கு ஜோ பண்ணிகிட்டே நடக்கிறேன். மனசில் வில்லியம்ங்கிற பேர் இருக்குது, ஆனால் மறந்துட்டேன். அந்த பஸ்ஸில் இறங்கும் போது அந்த பேர் வந்தது, அப்புறம் மறந்துட்டேன். நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு வீதியாக ஜோ பண்ணிட்டு போகிற அந்த இது என்ன இல்லை, அந்த ஊர் பேர் என்ன சொன்னேன், துடியலூர். அந்த துடியலூர் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறேன். கரையில் 9 மணி இருக்கும். நான் நல்லா இருட்டிட்டு, எல்லாமே நல்லா இருட்டு. நான் இப்போ நடந்து போகிறேன். வில்லியம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லியிருந்தது. என்னடா கிராஸ் பண்ணி போயிட்டேன். திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஆமாம் பஸ் விட்டு இறங்கும்போது வில்லியம்ங்கிற பேர் தானே வந்தது. ஒருவேளை அங்கே வாட்ச்மேன், அந்த ஸ்கூலில் வாட்ச்மேனுக்கு யாருக்காவது ஜோ பண்ண வேண்டிய இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் வாட்ச்மேனை கூப்பிட்டேன். நான் இப்படி இந்த இடத்துலேருந்து வர்றேன், இங்கே வார்த்தையை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன், ஜோ பண்ணதுக்காக வந்திருக்கிறேன்னு சொன்னேன்னு, பொறுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஓனரை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. அப்போது மேலே கூப்பிட்டு போனால் அங்கே டிஎல்சி ஐயர் உட்காந்துருக்கிறாரு, அவங்க அந்த வீட்டுக்காரங்க உட்காந்துருக்காங்க, அப்புறம் அந்த சிஸ்டர் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஜோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஜோ பண்ணி நான் சொன்னேன், அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், நான் வந்த காரியத்தை முடிச்சிடுறேன், எதுக்காக வந்தோம் அதுக்காக முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சரி அப்படி சொன்னாங்க. அப்புறம் அன்னைக்கு ஏனோக்குடைய செய்தி கொடுத்தேன். ஏனோக்குடைய செய்தி கொடுத்துட்டு நான் ஜோ பண்ணி முடித்த உடனே அவங்க எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினச்சேன், ஓகே இந்த மெசேஜ் அவங்கள டச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. பார்த்தா அவங்க வீட்டுக்காரர் பேரும் ஏனோக்கு தான். அவங்க வீட்டுக்காரர் பேரும் ஏனோக்கு பாருங்கள். கரெக்டாக கருத்தை எப்படி கொண்டு போகிறா பாருங்க. வில்லியம்ங்க பேரை கொடுத்து செய்தி, ஏனோக்குடைய செய்தி கொடுத்து, வில்லியம் மெட்ரிகுலேஷனில் கொண்டு போய் ஏனோக்கு செய்தி கொடுக்க வைக்காரு பாருங்க. அதே மாதிரி மனோவாக்குள்ள செய்தி, மனோவாக்குள்ள காரியத்தை வாசிட்டு இன்னைக்கு அந்த நபரே வந்து, அதாவது மனோ பிரதரே வந்து என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. இது அப்போ தேவனுடைய ஒரு திட்டம், தேவனுடைய ஒரு காரியம். நான் இந்த இன்னைக்கு லேட் ஆகின காரணமே இதனால தான். ஒரு பாயிண்ட் கிடைக்கவே இல்லை. என்னடா கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருந்தேன். பாருங்க, கர்த்தர் அது நிச்சயமாக தர்றாரு. பார்த்துக்கிடுங்க, நம்ம வாஞ்சியாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக தந்துடுறாரு. சரி, வாசிப்போம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 14 வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, சரி இப்போ மனோவா அவனுடைய மனைவி பேர் அங்கே கொடுக்கப்படலை. மனோவா வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, அது இவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ தூதன் என்ன செய்ய இறங்கி வந்து மனோவாடைய மனைவிட்ட பேசணுன்னு. இப்போ மனோவா கர்த்தர்கிட்ட கேட்குறேன், கர்த்தாவே இன்னொரு தடவை அனுப்பும், இன்னொரு தடவை நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப அந்த தூதன் கடந்து வரார். கடந்து வந்து எல்லாத்தையும் சொன்ன உடனே இப்போ மனோவா சொல்றான், இந்த காரியம் நிறைவேறும் பொழுது, நீங்க சொன்ன காரியம் நிறைவேறும், ஆனா அது நிறைவேறும் போது உம்முடைய நாங்க உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய பெயர், உம்முடைய ஷேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ இங்க மனோவா குறித்து பார்க்கிறோம். இந்த மனோவா அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம்? ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மனோவாங்கிற வார்த்தையில, இந்த மனோவால இந்த நோவா அப்படிங்கிற இந்த வார்த்தையை மட்டும் நீங்க எடுத்தீங்கனாலும் அது என்னதுதான்? ரெஸ்ட் தான் அர்த்தம். இந்த நோவால வந்து ஸ்பெல்லிங்கை நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெல்லிங் இருக்குது? என் வந்து நூனு, ஓ வந்து வாவ், அப்புறம் ஹெச் வந்து ஹே கிடையாது, அங்க கெத்து வரும். அங்க என்ன வரும்? நோவாக்குன்னு சொல்லி வரும், மனோவாக் அப்படின்னு சொல்லி வரும், கெத்து வரும். ஸோ இதுல வந்து இந்த நோவால வந்து 3 எழுத்து, நூன், வாவ் அண்ட் கெத். இந்த நோவாக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கும் என்ன அர்த்தம் தான்? ரெஸ்ட்னு சொல்லி அர்த்தம். யாருக்கு ரெஸ்ட் கிடைக்க போகுது? யாருக்கு ரெஸ்ட் கிடைக்கும்? மெம்முக்கு என்ன செய்யும்? ரெஸ்ட் கிடைக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறதுக்காக கர்த்தர் இந்த மனிதனை என்ன செய்றார்? நிப்பாட்டுற. அவர் பேர் தான் என்னது? மனோவா. இந்த நோவாக், அதாவது நோவாக் அப்படின்னா ரெஸ்ட்.
யாருக்கு ஓய்வு கிடைக்க போகுது அப்படின்னா, இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட ஜனங்களுக்கு என்ன செய்ய போகுது? ஓய்வு கிடைக்க போகுது. அதே சமயம் மனோவா வந்து யூதன். அப்போ இவன் மூலமா அங்க யாருக்கு ஓய்வு கிடைக்க போகுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஓய்வு கிடைக்க போகுது. பாருங்க, இந்த மனோவா இப்போ கர்த்தர்கிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, உம்முடைய பேரை எங்களுக்கு என்ன செய்யும்? சொல்லும். அப்போ அந்த பேர் அந்த நேரத்தில் யாருக்குமே என்ன செய்யல. பாருங்க, இந்த தூதன்ட்ட கேட்கிறான், நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது உம்மை கனப்பண்ண நாங்க ஆசைப்படுறோம். ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு காரியத்தை நீங்க கேட்குறீங்க, அந்த காரியத்தை நிறைவேற்றி கர்த்தர் கொடுத்தாருன்னா கர்த்தரை என்ன செய்யணும்? இது கர்த்தரை நிச்சயமா என்ன செய்யணும்? கணத்துக்கு என்ன சொல்லுவாங்க? ஆனர், கபாத். கபாத் பண்ணணும். கபாத் பண்ணும்போது என்ன நடக்குது? வாசல் திறக்குது. மேசியவனுடைய கரம், மேசியனுடைய கரம் உங்க வீட்டுக்குள்ள இறங்கக்கூடிய வாசல் எதுதான்? கபாத் பண்றது தான். நம்ம கபாத் பண்ணும்போது அங்க நம்ம வீட்டுக்குள்ள பராக் ஆகும். நம்ம வீட்டுக்குள்ள என்ன உண்டாகும்? பராக் உண்டாகும். அதாவது கர்த்தரை நம்ம எவ்வளவு கனம் பண்றோமோ அவ்வளவுக்குள்ள கர்த்தர் நம்மளை என்ன செய்யறார்? ஆசீர்வதிக்கவும் செய்யறார். இப்போ இந்த மனோவா கர்த்தர்கிட்ட கேட்கிறான், கர்த்தாவே உம்முடைய பெயர் என்ன? உம்முடைய ஷேம் என்ன? இந்த ஷேம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன்னா, ஏதாவது ஷேமுக்குள்ள ஹோம்ஒர்க் எதுவும் கொடுத்துருக்கேன்னா? இன்னைக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது. இந்த ஷேமுங்கிற வார்த்தையை நீங்க டீகோட் பண்ண போறீங்க. டீகோட் பண்ணி இந்த ஷேமுக்குள்ள என்ன பெயர் இருக்குங்கிறத நீங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். பாருங்க, இந்த ஷேம் அப்படிங்கிறது வந்து அது பெயர். இவன் கேட்கிறான், கர்த்தாவே உம்முடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறான். உம்முடைய பெயர் எங்களுக்கு அறிவியும், உம்முடைய ஷேம் எங்களுக்கு சொல்லும். ஏன்? ஏன்னா நாங்க உங்களை இந்த காரியம் நிறைவேறும் போது நாங்க உங்களை என்ன செய்யணும்? கபாத் பண்ணணும். நாங்களும் உண்மை கனம் பண்ண நாங்க விருப்பப்படுறோம். அப்போ ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்துல அவங்களுடைய தேவன் அவங்க மேல வைத்த திட்டம் நிறைவேறும் போது அங்க கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். கர்த்தருடைய ஷேம் என்ன செய்யப்படும்? மகிமைப்படும். அது யாரா இருந்தாலும் சரி. இப்போ பைபிள்ல ஒரு ஹீரோ இருக்கிறார். அந்த ஹீரோக்கு வந்து ஒரே ஒரு வசனத்துல அவர் பேரை சொல்லி முடிச்சுட்டாங்க. யாரும் தெரியுமா? ஒரு ஹீரோ, நியாயாதிபதிகளில் உள்ள ஹீரோ. இந்த ஹீரோ வந்து அவரை பற்றி ஒரே ஒரு வசனம் தான் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டா. ஆனா அந்த வசனத்தை வச்சு நீங்க மணிக்கணக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது ஞாபகம் வருதா? நியாயாதிபதிகள் என்னென்ன பேர்லாம் உங்களுக்கு தெரியும்? ஹீரோஸ் பேரு ஷம்கார். பிரதர் கரெக்டா சொன்னாங்க. ஷம்கார் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த ஷம்கார் வந்து இவனை பற்றி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஒரே ஒரு வசனம் தான். ஆனா இந்த ஷாம்கார் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல காரியங்களை நீங்க அதுல என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஹீரோனுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல நீங்க பாருங்க, அங்க தேவனுடைய பெயர் என்ன செய்யப்படும்? மகிமைப்படும். நிச்சயமா மகிமைப்படும். ஈவன் ஷாம்கார் இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையிலும் யோசுவானுடைய பெயர் என்ன செய்யும்? மகிமைப்படும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இந்த மகிமை நீங்க கபாத நீங்க என்ன செய்யலாம்? ஹானர் நீங்க பார்க்கலாம். பாருங்க, இது கர்த்தர் செய்யற ஒரு காரியம். இப்போ இந்த மனோவா, அதாவது இந்த மனோவா வந்து இப்போ கர்த்தர்ட்ட கேட்கிறான், உம்முடைய ஷேம் என்ன எங்களுக்கு சொல்லும். இந்த காரியம் நடக்கும்போது நாங்கள் உண்மை என்ன செய்யணும்? கனம் பண்ண நாங்க விருப்பப்படுறோம். பாருங்க, இந்த கனம் வந்து ரொம்ப முக்கியமான காரியம். இவன் கொண்டு வந்தான், எல்லாத்தையும் கொண்டு வந்தான். ஆனா அந்த தூதன் அந்த புகையிலிருந்து அவர் எழுந்திருந்து என்ன செய்தார்? மேலே போனார் அப்படின்னு சொல்லி இருக்கும். சர்வாங்க தகன பலியை கொடுக்குறான் பார்த்துடுங்க. பாருங்க, இந்த காட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் கர்த்தரை என்ன செய்யறான்? கனம் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நம்மளை பற்றி ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லும் போது நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2 தடவை என்ன செய்யணும்? கர்த்தரை கனம் பண்ணணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவரை மகிமைப்படுத்தும் போது எல்லா காரியம் அவர் கண்ட்ரோல் ஆயிரும் பார்த்துடுங்க. இப்போ இந்த சாம்சன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த அவளுடைய தாயிட்ட கர்த்தர் சொல்றார், நீ இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற திட்டத்தை கர்த்தர் என்ன செய்யற அவளுக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு அதே காரியம் தான் இன்னைக்கு நம்மளுக்கும். நம்ம மூலமா தேவன் ஒரு திட்டத்தை வெளிப்படுத்த நினைக்கும் போது நம்மளை முதல்ல பக்குவப்படுத்துவார். நம்மளை கர்த்தர் சரி பண்ணுவார். என்னென்ன காரியத்தை நம்ம செய்யணும், எந்தெந்த காரியம் நம்ம செய்யக்கூடாது, எல்லா காரியத்தையும் நம்ம தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது நம்ம கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு எந்த தடையும் என்ன செய்யாது? வராது.
இங்க சிம்சோனுடைய தாய்க்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீ திராட்சை ரசத்துக்குள்ள எந்த காரியத்தை என்ன செய்யாத, குடிச்சிடாத, எல்லா காரியத்தையும் பக்குவப்படுத்திட்டு கர்த்தர் சொன்னா, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அவன் யாரா இருப்பான்? நசரேயன் என்னப்படுவான். அவன் யாரு? அவன் நசரேய விரதம் உள்ளவன். அவன் நசரேயன். பாருங்க, எப்பவுமே ஒரு காரியம் ஞாபகத்துல வச்சுடுங்க. நீங்க மோசேன்னு எடுத்தாலும் சரி, எலியாவை எடுத்தாலும் சரி, இல்லாட்டி பைபிள்ல எந்த ஒரு ஹீரோஸ் எடுத்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையும் யோசுவானுடைய வாழ்க்கையோடு என்ன செய்யும்? ஒப்பிட்டு போகும். யோசுவா வந்து யாரு? அவரும் நசரேயன் தான். நசரேயன் என்னப்பட்டார்னு சொல்லி பைபிள் என்ன செய்யுது? சொல்லப்படுது. அவர் நசரேங்கிற ஊர்ல இருந்தார். அதனால அவர் என்ன சொல்லப்பட்டார்? அவர் நசரேயன் என்னப்பட்டார். அதனாலதான் அவர் முடி என்ன செய்திருந்தார்? வளர்த்திருந்தார். இன்னைக்கு நம்ம நசரே விரதம் எடுக்க வேண்டியது இல்லை. ஏன் தெரியுமா? அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார், எடுத்து ஜெயிச்சிட்டார். பார்த்துடுங்க, ஒரு நசரேயன் வந்து தீட்டான பொருளை தொடக்கூடாது. தீட்டான பொருளை மறித்து போனவங்களை என்ன செய்யக்கூடாது? டெட் பாடியை தொடக்கூடாது. ஆனா யோசுவா என்ன செய்தார்? டெட் பாடியை தொட்டார். ஆனா இவர் தீட்டாகல, டெட் பாடி உயிரோட வந்துட்டு. டெட் பாடி என்ன செஞ்சுட்டு? உயிரோட வந்துட்டு. அவர் நசரே வளர்த்து என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிச்சிட்டார். பார்த்துடுங்க. அதனால இன்னைக்கு நம்ம நசரே விரதம் எடுக்க வேண்டாம். ஏன்னா அவர் எடுத்தவர் நம்ம கூட என்ன செய்யறார்? இருக்கிறார். பார்த்துடுங்க. இந்த நசரே விரதம் வந்து ரொம்ப முக்கியமான விரதம். இது இந்த நசரே விரதம் என்ன, அதாவது இது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து தேவனுக்காக செப்பரேட் பண்ணப்படுறோம். தேவனுக்காக என்ன செய்யப்படுறோம்? செப்பரேட் பண்ணப்படுறோம். கம்ப்ளீட்லி we are separated for God. அவருக்காக நம்மளை முற்றிலுமாக வேறு பிரித்தல். நீங்க என்னைக்கு உங்களை முற்றிலுமா வேறு பிரிக்கிறீங்களோ அப்பவுமே நம்ம யார் தான்? நசரேயன் தான். நம்ம யாரு? நசரேயன். பாருங்க, இந்த இந்த இது வந்து ஒரு இது வந்து ஒரு நாதார். இந்த நாதார, அதாவது நசரேயன் என்னப்பட்ட இந்த நாதார், இந்த பொருத்தனையை ஒரு மனுஷன் எடுக்கும் போது அவங்க எதையும் என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. அதனாலதான் யோசுவா பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்றோம், ஏசு நாதரு அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா ஏசுநாதரு, நாதர், ஏசுநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அவர் அந்த அந்த பொருத்தனை எடுத்தவர், நஸ்ரே விரதத்தை எடுத்ததுனால இவர் நாதர் அப்படின்னு சொல்றோம். நாதர்னு என்ன அர்த்தம்? இவருல பொருத்தனை. நாதர்னு என்ன அர்த்தம்? பொருத்தனை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பொருத்தனை எடுத்த நபரு நம்ம எப்படி கொடுத்தோம்? ஏசுநாதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, இந்த நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகளை நீங்க பாருங்க, அந்தந்த இப்போ நம்ம யாங்கிற பேர் இருக்குல்ல, கர்த்தருடைய பேர் என்னது? யா. யாங்கிற ஒரு வம்சமே பீகார் பக்கத்துல இருக்குது. யாங்கிற வம்சமே பீகார் பட்டணத்துல இருக்குது. அவங்கள வந்து ஜான்னு சொல்லுவாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க? ஜா. ஜா வந்து ஆக்சுவலி என்னது? யோது, ஜே யா. ஸோ யான்னு சொல்லி வரணும். ஸோ அந்த அவங்களுடைய சர்நேம் வந்து யா. அதனால யாவனுடைய வம்சம் ஆயிட முடியுமா? அவங்க தேவனால் பிறந்தவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும். ஆவினால் பிறந்தவர்களா இருக்கணும். இந்த பஞ்சாப் சைடில் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி சர்நேம் இருக்கு. மெஸ்ஸியான்னு சொல்லி சர்நேம் இருக்கு. அதனால மெம்சியாவுடைய வம்சம் ஆயிட முடியுமா? ஆக முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாடார் அப்படிங்கிற வம்சம் இருந்தாலும் அந்த பொருத்தனை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் யாரா இருக்க முடியும்? உண்மையான நாதாரா இருக்க முடியும். இந்த பொருத்தனை என்ன சொல்லுவாங்கன்னா நாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாதார் ஒவ்வொருத்தரும் எடுக்கக்கூடியது. ஒவ்வொருத்தரும் இந்த பொருத்தனை என்ன செய்யணும் பார்த்துடுங்க. இந்த பொருத்தனையை நம்ம நிறைவேற்றும் போது கர்த்தர் என்ன செய்யறார்? நம்ம மேல பிரியமா இருந்து நம்மளை என்ன செய்யறார்? ஆசீர்வதிக்கிறார். இப்போ இந்த மனோவாவுடைய மனவாட்டி மனைவிட்ட கர்த்தர் சொல்றார், நீ ஒரு குமாரனை பெறுவ. அவருக்கு என்ன பேர் வைக்கணும்? சாம்சன் சொல்லி என்ன செய்யுங்க? சாம்சன் சொல்லி பேர் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, அதுல 24ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு பையனை பெற்று அவனுக்கு என்ன பெயர் வச்சாங்களா? ஷிம்ஷோன் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கணும். நம்ம சிம்சோன் சொல்றோம், அது சிம்சோன் இல்ல, அது ஷிம்ஷோன். ஷ வரணும், ஷிம்ஷோன் வரும்னு சொல்லணும். இதுல வந்து எத்தனை எழுத்து இருக்கு பாருங்க. ஒன்று வந்து ஷின், அடுத்தது மெம், அடுத்தது ஷின், அடுத்தது வாவ், அடுத்தது நூன். இந்த 5 எழுத்து சேரும்போது உங்களுக்கு ஷிம்ஷோன் அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு என்ன செய்யும்? உங்களுக்கு வரும். இந்த சிம்சோனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சூரியனை போல அப்படின்னு சொல்லி அர்த்தம். எதை போல? சூரியனை போல. சிம்சோன் அப்படின்னா சூரியனை போல அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த சிம்சோன்ல இந்த 3 எழுத்து மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா
ஷின் மெம் ஷின். இந்த 3 எழுத்து மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா ஷின் மெம் ஷின், இந்த 3 எழுத்து மட்டும் எடுத்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஷமேஷ். ஷின் மெம் ஷின், இந்த 3 எடுத்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஷமேஷ். ஷமேஷ்னா என்னது? சூரியன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷமேஷ்னா என்ன அர்த்தம்? சூரியன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனாலதான் சூரியனை போல அப்படிங்கிற அர்த்தம் கொண்டது தான் இந்த ஷிம்ஷோன். இந்த சிம்ஷோன், இந்த 3 எழுத்து, இந்த 3 எழுத்து என்னது? சூரியன். சூரியன், ஷமேஷ் அப்படின்னா சூரியன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, இந்த திரும்ப இந்த 24ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவருக்கு, அவன் பையனுக்கு ஷிம்ஷோன் சொல்லி பெயரிட்டான். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவன் என்ன செய்தார்? ஆசீர்வாதத்தை. ஏன்? அவன் யாரா இருக்கிறான்? அவன் நஸ்ரே விரதத்தை எடுத்தான். அவனுடைய தலையில கத்தி என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. இவனுக்கு 7 ஜடைகள் உருவாச்சு பார்த்துடுங்க. சில ஜனங்களை பாருங்க, ஆனா இந்த ஜடைகள்லாம் வேற. இது சரியான பிசாசு, அது ஜடை முடின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த பிசாசு வந்து கேன்சரின் ஆவியோடு, அது கேன்சர் ஆவி அது சேர்ந்து வேலை செய்யும் பார்த்துடுங்க. ஒருத்தர் கேன்சர் ஆகி வந்துட்டுனா அவங்கள பாருங்க, அவங்களுக்கு இந்த ஜடை விழுந்துரும். அவங்களுக்கு ஜடை வந்துடும். அவங்க ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அந்த மாதிரி அந்த பிசாசு வந்து அந்த காரியத்துக்குள்ளே கொண்டு போவான் பாருங்க. இந்த ஆனால் கர்த்தருக்கு முன்னால் அந்த பிசாசு ஒன்றும் கிடையாது பார்த்துடுங்க. நம்ம கேன்சர் வந்து நம்ம ஒரு வியாதி நினைக்க வேண்டாம், அது ஒரு ஆவின்னு நினைங்க. அது என்னது? இட்ஸ் அ ஸ்பிரிட். அது ஒரு ஸ்பிரிட் பார்த்துடுங்க. எந்த ஒரு வியாதி எடுத்தாலும் சரி, நீங்கள் உங்கள் மனசில் வியாதின்னு நினைக்காதீங்க. அது ஒரு ஆவி, அது ஒரு அசுத்தாவி. அதுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பேர்? கேன்சருங்கிற பேர். இப்போ சில நேரம் சில பிள்ளைகள் வந்து பிசாசினால் பிடிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்காக ஜோம் பண்ணும்போது ஆடி பிரச்சனை பண்ணி என்ன செய்யும்? போடும் அது. அதே போல தான் இந்த கேன்சரும். இந்த கேன்சர் வந்து ஒரு வியாதியை போல நம்மளுடைய சரீரத்தில் இருக்கு. ஆனால் அது வந்து இட்ஸ் ஸ்பிரிட். அது வந்து ஒரு ஆவி. அந்த ஆவியை நீங்கள் கண்டிக்கும் போது அந்த ஆவி உங்கள்கிட்ட, அந்த மனுஷன் மட்டும் என்ன செய்யணும்? வெளியே போகணும். வெளியே போயிட்டுனா கேன்சர் கியூர். வெளியே போயிட்டுனா கேன்சர் கியூர். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம், ஒரு காரியம் கேட்குறேன்னு. சில ஜனங்களுக்கு ஒரு சில பலவீனங்கள் வரும் பார்த்துடுங்க. கட்டி உருவாகுது. ஓகே, கட்டி உருவாகுது. இந்த கட்டி அவங்க சரீரத்தில் வர்றதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது? தெரியாது, தெரியாது. நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? எப்போ என்ன ரூபத்தில் இருந்தோம்? ஸ்பிரிட்டில் இருந்தோம். ஒரு குழந்தை சரீரத்தை ஒரு தாய் பெற்று கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே டாக்டர் 2 போடணும் என்ன செய்வாங்க? அந்த பிள்ளை என்ன செய்யணும்? ஆளுநர் அந்த ஸ்பிரிட்டை கொடுக்கறது யாரு? தேவன். அப்போ தான் அதுக்கு உயிர் வரும். இல்லாட்டி ஒன்றும் இல்லை, உயிர் இல்லை. அந்த ஸ்பிரிட் இறங்கணும் பார்த்துடுங்க. அதே மாதிரி இந்த கேன்சர்னாலும் சரி, டியூமர்னாலும் சரி, இல்லாட்டி வேற எந்த பலவீனம்னாலும் சரி, இது ஒரு ஆவி. இந்த ஆவி நம்ம சரீரத்தில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நல்லதாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஸ்பிரிட் அட்டாக் ஆன உடனே அந்த வியாதி என்ன செய்து? உருவாக ஆரம்பிச்சது. அந்த ஆவியை நீங்கள் கண்டிங்க, கண்டித்து அதை நீங்கள் வெளியே வச்சுருங்க. வெளியேறின உடனே அந்த ஆவி வெளியே போயிடுச்சுன்னா அந்த ஆள் என்ன செய்வாங்க? கியூர் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம மைண்டில் ஒரே ஒரு காரியம் என்ன வைக்கணும் அப்படின்னா, என்ன ஒரு பலவீனம் இருந்தாலும் சரி, அது என்னது? ஒரு ஆவி, அசுத்தாவி. இந்த சிந்தனை வந்துட்டுன்னு வைங்க, ஈஸியாக துரத்திடலாம். ஈஸியாக என்ன செய்யலாம்? துரத்திடலாம். அது கேன்சர் அப்படின்னு சொல்லி இழுத்தோம் அப்படின்னா என்ன செய்ய முடியாது? துரத்த முடியாது. கேன்சர் தான், அவ்வளோதான். கேன்சர் ஒரு ஆவி. இந்த ஆவியை நம்ம பிசாசை துரத்துற மாதிரி என்ன செய்யணும்? அதை துரத்திடணும், அவ்வளோதான். பாருங்க, இந்த இந்த அதை பாருங்க, இந்த இந்த ஆவிகள் வந்து இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட் பார்த்துடுங்க. இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்பிரிட். நம்ம ஸ்பிரிட்டாக இருந்தோம். இந்த உலகத்தில் வரும்போது இந்த மாம்சத்தில் என்ன செய்கிறோம்? நம்ம வெளிப்படுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வியாதி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வியாதி வந்து பிசாசு என்ன செய்கிறான்? அதை ஆவின் வடிவில் என்ன செய்கிறான்? கொண்டு வர. ஒன்றும் இல்லை, பல்லு வலியும் அதுதான். பல்லு வலியும் என்னதுதான்? அதுக்கு ஹெட்டேக்கும் அதுதான். சில சில ஜனங்கள் பாருங்க, அலி மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அலியாக இருக்க மாட்டாங்க. அவங்க நடவட பாவனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அலி மாதிரியே நடப்பாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணி பாருங்க, அந்த ஸ்பிரிட் வெளியே போயிட்டா நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்பிரிட் வெளியே போயிட்டுன்னா நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை பொள்ளாச்சியில் வச்சு ஒரு பையனுக்கு அப்படி இருந்தது. நாங்களும் யோசிச்சுட்டு வந்து எப்படா இவன் ஜோம் பண்ண வருவான்னு காத்துட்டே இருந்தோம். ஒரு நாள் என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து முழங்கால் போட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல அங்கே தான் கை வச்சேன். ஒரு 4-5 தடவை விழுந்தா பார்த்துடுங்க.
முதல்ல விழுந்தானே எந்திரிச்சா, தலைவலிக்கு அப்படின்னு சொன்னான். சரி வா கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தடவை பொத்து பொத்து விழுந்தான். விடலை. நாங்கள் இந்த ஸ்பிரிட் அன்னைக்கு என்ன செய்யணும், எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அது வெளியே போன உடனே he was a normal man. அவன் நார்மலாக இருந்தான். பார்த்துக்கிடுங்க, நல்லா பேசினான். அந்த அலி பேசுகிற மாதிரி அவன் பேசலை. அந்த நட அவன்கிட்ட இல்லை. அந்த பேசும்போது அவனுடைய ஆக்ஷன்லாம் அப்படி இல்லை. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மனிதன் மீதி ஆகிட்டான். பிறகு வீட்டில் சொன்னோம், ஒழுங்காக சர்ச்சில் போய் என்ன செய்யுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருங்கன்னு சொன்னோம். ஆனால் இல்லை, திரும்ப அந்த ஸ்பிரிட் உள்ளே இறங்கி திரும்பவும் அப்படி ஆகிட்டான். முதலிடுங்க பாருங்க, இந்த ஸ்பிரிட் பண்ணுற வேலை இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவருடைய கிரியை என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். ஒரு ஸ்பிரிட் வந்து உள்ள வரும்போது எப்படி அவர் தன்னுடைய தன்மை வெளிப்படுத்துதோ, அதே மாதிரி கிறிஸ்துவின் ஆவி உள்ள வரும்போது அவங்க அங்கே அந்த சுவாபத்தை என்ன செய்வாங்க, வெளிப்படுத்தி காமிப்பாங்க. இப்போ இந்த நசரேய விரதமானது இது என்ன அப்படின்னா, நம்ம அதாவது தேவனுக்காக நம்மளை பிரித்தெடுக்கிறோம். இப்போ சிம்சோன் வந்து அப்படிதான், இவன் தேவனுக்காக பிரித்தெடுக்க மனுஷன். அதனால கர்த்தர் இவனை என்ன செய்யறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறார். இவனுக்கு எத்தனை ஜடைகள் இருக்கு, 7 ஜடைகள் என்ன செய்து இருக்கு பார்த்துடுங்க. இந்த 7 ஜடைகள் வந்து இது எதனால உருவாச்சு, பிசாசுனாலயா, ஆவியினால தான் உருவாது பார்த்துடுங்க. அப்போ தேவன் தீர்மானித்தது. அவனுக்கு ஒரே ஒரு ஜடை வந்திருக்கலாமே, அவனுக்கு 3 ஜடை வந்திருக்கலாமே, ஏன் 7 தான் வரணும்? வேதத்துல 7 பண்டிகை கூட நீங்க சொல்லலாம். ஆனா நான் எதை கம்பேர் பண்றேன்னா, இதுல மெனோராவை கம்பேர் பண்ணி சபையை இவனோடு நான் என்ன செய்யறேன், இணைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். இப்போ இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்க, சிம்சோனுடைய பேரை பாருங்க. இந்த ஷெமேஷ்னா என்ன அர்த்தம், சூரியன். சூரியன் யாரு, நீதியின் சூரியன் யாரு, யாவாகிய தேவன் தான் என்னது, நீதியின் சூரியன். அவர் தான் யாரு, நீதியின் சூரியன். பார்த்துங்க, யெகோவா தான் யாரு, நீதியின் சூரியன். அடுத்தது என்னது, இன்னும் பேர் வந்திருக்குமே, நூன்னா என்னது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். அதாவது ஷுவா என்ன செஞ்சுட்டு வந்துட்டு எல்லாருடைய பேர்லையும் யார் இருக்கார், யோசுவானுடைய பேர் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். போதுங்க சிம்பிளா, அதாவது இனிமே நம்மளுக்கு யோசிக்க வேண்டியதே இல்லை. அதை பார்த்தாலே, அதாவது மெயினா என்ன அப்படின்னா, வாவை மையமா வச்சு பார்க்கணும், கர்த்தருடைய நாமத்தை அதில் என்ன செய்யணும் பார்க்கணும், அவ்வளோதான். அதில் கர்த்தருடைய நாமம் நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும். இப்போ இந்த சிம்சோனுடைய பேர்ல யாருடைய பெயர் வெளிப்படுது அப்படின்னா, யோசுவானுடைய பெயர் வெளிப்படுது. அதனால தான் சொன்னேன், சிம்சோன் வந்து அவனுக்குள்ள யோசுவானுடைய தன்மையை நீங்க பார்க்கலாம், சபையினுடைய தன்மையை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். சிம்சோனுடைய வீழ்ச்சியில நீங்க பார்க்கும்போது அது சபையினுடைய வீழ்ச்சியை நீங்க என்ன செய்யலாம் அதில் பார்க்கலாம். ஆனா சிம்சோனுக்குள்ள யோசுவா பார்க்கும்போது யோசுவாவுடைய அந்த ஜெயத்தை நீங்க அதுல என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் அந்த ஜெயத்தை நீங்க என்ன செய்ய முடியும், அதுல பார்க்க முடியும். இந்த சிம்சோன் பாருங்க, இந்த மனோவனுடைய பேர் என்னது, மனோவுக்கு அர்த்தம் என்னது, சாரி மனோவுடைய பேர் சொல்றேன், மனோவுடைய அர்த்தம் என்ன, ரெஸ்ட். இந்த ரெஸ்ட் யாரு கிடைக்குது, இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட ஜனங்கள் கிடைக்குது. அப்போ மனோவா மூலமா இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட ஜனங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ரெஸ்ட். அது யார் மூலமா கிடைக்குது, சாம்சன் மூலமா இஸ்ரவேல் ஜனங்கள் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு யார் மூலமா ரெஸ்ட் கிடைக்குது, யோசுவா மூலமா ரெஸ்ட் கிடைக்குது. ரெஸ்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க, ஷபாத்னு சொல்லுவாங்க. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ள அந்த இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட ஜனங்கள், அவங்களுக்கு ஷபாத் யார் கொடுக்க போறா அப்படின்னா, ஷபாத்துக்கு ஆண்டவராகி யோசுவா என்ன செய்யறார், கொடுக்கிறார். பார்த்துடுங்க, அவர் தான் நம்மளுக்கு என்ன செய்யறார், ஷபாத்தை கொடுக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், வாசிங்க மத்திய 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், ஷபாத்து தர்றேன், நான் உங்களுக்கு ஷபாத் தர்றேன். நம்மளுக்கு ஷபாத்தை கொடுக்கிறவர் யாரு, அவர் தான் என்ன செய்யற, நம்மளுக்கு ஷபாத் கொடுக்கிறார். சரி பாருங்க, இந்த மனோவாவுடைய வாழ்க்கையில நம்ம 2 காரியத்தையும் பார்க்கலாம். ஒன்னு யூத காரியத்தையும் பார்க்கலாம், அடுத்தது யாரு, பிரஜாதியாகிய மணவாட்டியினுடைய காரியத்தையும் பார்க்கிறோம். யூத ஜனங்களுக்கு மனோவா மூலமா, அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்காது யார் மூலமா, சாம்சன் மூலமா. ஆனா ஆவிக்குரிய ரீதியா மனோவா மூலம், அதாவது ரெஸ்ட் வந்து இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டவர்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குது, அது யார் மூலமா, யோசுவா மூலமா கிடைக்குது. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில நீங்க யோசுவாவையும் பார்க்கலாம், மணவாட்டியும் என்ன செய்யலாம் பார்க்கலாம். திரும்ப சொல்றேன், வீழ்ச்சியை பார்க்கும்போது அது மணவாட்டியை நீங்க பாருங்க. மணவாட்டி விழுந்து விழுந்தா என்ன செய்யறா, எந்திக்கிறா. அதாவது கருத்து சொல்ற, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எந்த செய்வாங்க, எத்தனை தடவை விழுந்தா விழுவாங்க, நீதிமான் எத்தனை தடவை விழுவாங்க,
இந்த மெனோரா வந்து 7 சபையின் காலங்கள் வந்துடுங்க. இந்த 7 சபையின் காலத்தில் இருக்க நீதிமான் விழுந்து விழுந்தா என்ன செய்வாங்க? எந்திப்பாங்க. பாருங்க, இது பாருங்க, வீழ்ச்சின்னு வரும்போது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வீழ்ச்சியில நீங்க ஃபீஸ்ட் கொண்டு வர முடியுமா? 7 பண்டிகை கொண்டு வர முடியுமா? 7 பண்டிகையில வீழ்ச்சியை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா 7 பண்டிகையும் யாரை இண்டிகேட் பண்ணுது? யோசுவா தான் இண்டிகேட் பண்ணும். அங்க வந்து வீழ்ச்சி நீங்க பார்க்க முடியாது. ஆனா வீழ்ச்சி எங்க இருக்கு அப்படின்னா சபை நடுவில் தான் என்ன இருக்குது? வீழ்ச்சி இருக்குது. முதல் சபையை பார்த்தே கர்த்தர் சொன்னார், பாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டா, நீ திரும்ப நீ மனம் திரும்பு, இல்லாட்டி விளக்கு தண்டனை என்ன செஞ்சிருவேன்? நீக்கி போடுவேன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணார். கடைசியில் அதுதான் நடந்துச்சு. வெளிச்சத்தை, கண்ணுக்குள்ள வெளிச்சத்தை என்ன செஞ்சிட்டார்? எடுத்து போட்டார். 7வது சபை வரும்போது முற்றிலும் அவர்கிட்ட நன்மையான காரியமே இல்லை. ஒரு காரியம் கூட நன்மை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. எல்லாமே கர்த்தர் சொன்னார். உடனே வாயிலிருந்து என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறாய். இவனுடைய சிம்சோனுடைய வாழ்க்கை அப்படித்தான் ஆயிட்டு. ஆவியானவர் அவன்கிட்ட இருந்து என்ன செஞ்சிட்டார்? விலகி போயிட்டார். அவன்கிட்ட அனலும் இல்லை, குளிரும் இல்லை, பரிசுத்தாவின் வல்லமை இல்லை. இப்போ இவன் சராசரி மனிதனை போல எந்திக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பாருங்க, அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறாய், நீ தரித்திரனும் யாரு நிர்வாணியும், அப்புறம் அவன் என்ன சொல்ல, நீ குருடனுமா இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த சபை பாருங்க, இந்த 7 சபைகளை வந்து நம்ம யாருக்குள்ள பார்க்கலாம்? சிம்சோனுக்குள்ள என்ன செய்யலாம்? நீங்க பார்க்கலாம். சோ சிம்சோனுக்குள்ள நீங்க ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஒன்னு யோசுவா பார்க்கிறோம், அடுத்தது யாரு? பிரைட். இந்த 2 காரியத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்? யோசுவாக்குள்ள நம்ம சிம்சோனுக்குள்ள என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் அது நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். சிம்சோன் இவன் எங்க போறான்? திம்னாத்துக்கு போறான். இந்த திம்னாத்துக்கு போறான். இப்போ இந்த சிம்சோன் இவனுடைய பார்வை யாருமே, இவன் எங்க போறான்? திம்னாத்துக்கு போறான். முதலாவது திம்னாத்துக்கு போறான். இந்த திம்னாத் எங்க இருக்குது? இது பெலிஸ்தியர்களுடைய ஊர். பார்த்துடுங்க, திம்னாத். இந்த ஊர்ல போய் இருக்கும்போது அவன் ஒரு வார்த்தை, அங்க அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இவனுடைய கண் யார் மேல விழுது? ஒரு தலையில இல்ல, ஒரு பெலிஸ்திய ஸ்திரீ மேல என்ன செய்யுது? விழுது. பார்த்துடுங்க. அதாவது ஒரு அந்நிய ஜாதி பெண், அவ மேல இவனுடைய கண் என்ன செய்யுது? அங்க விழுது. விழுந்த உடனே இவன் தன்னுடைய தகப்பனும் தன் தாயிட்டையும் சொல்றான். உடனே அவங்க சொல்றாங்க, உன் சகோதரன் மத்தியில பொண்ணு இல்லையாப்பா, இருந்து நீ அங்க இருந்தா எடுக்கணுமா? இன்னைக்கு யெகோஷுவாவுடைய கண்ணும் யார் மேலதான் விழுந்திருக்குது? பிரஜாதிகள் மேலதான் என்ன செஞ்சிருக்குது? விழுந்திருக்கு. பார்த்துடுங்க. பாருங்க, நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையில நன்மையானது அப்படி என்ன செய்யலாம்? அப்படியே செப்பரேட் பண்ணிட்டு, அதாவது தீமையான காரியத்தை அப்படி உறிஞ்சி சைட்ல தூக்கி போட்டுறணும். வெறும் நன்மையானதை என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். இந்த திம்னாத்துக்கு போனோடனே வேற எந்த ஊருக்கும் போலாமே, இவன் போன இடம் என்னது? திம்னாத் அப்படிங்கிற ஊரு. இந்த திம்னாத்துல போய் அவன் யாரை சந்திக்கிறான் அப்படின்னா, அங்க ஒரு ஸ்திரீயை சேர்த்துக்கிறான். அவன் கண்ணு அவன் மேல விழுது. விழுந்த உடனே அவனை எப்படியாவது மனைவி ஆக்கணும்னு சொல்லி அவனுக்கு என்ன ஒரு ஆசை. தன்னுடைய தகப்பன்ட்ட வந்து சொல்லும் போது அவன் சொன்னான், ஏன்பா யூதர்கள் மத்தியில் இல்லையா? நீ அங்கதான் போய் பொண்ணு எடுக்கணுமா? பாருங்க, தேவன் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டார். வந்துடுங்க, எங்கதான் பொண்ணு எடுக்கணும்? புறஜாதிகள் மத்தியில. இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு நம்ம தான் யாரு? அந்த மணவாட்டி. யூதர்கள் மத்தியில பாருங்க, நம்ம எஸ்தருக்குள்ளது பாருங்க. எஸ்தருக்குள்ள ராஜா பேர் என்னது? அகாஸ்வேர் ராஜா. இந்த ராஜாவுக்கு ஒரு பெண் இருந்தா, அவ பேர் என்னது? வஸ்தி. இந்த எஸ்தருக்குள்ளத ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம்? அதை பார்க்கலாம். எஸ்தருக்குள்ள ரொம்ப அருமையா இருக்கும். போதுடுங்க, கொஞ்சோண்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த எஸ்தருக்குள்ள காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்தர் அதாவது ராஜா, அகஸ்வேர் ராஜா, இவன் அரசாண்ட இடம் என்ன அப்படின்னா, இந்தியாவில இருந்து எது வரைக்கும் இது பண்ற எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அவன் என்ன செய்யறான்? 170 ப்ராவின்சஸ் அவன் என்ன செய்யறான்? 127 ப்ராவின்சஸ் அவன் என்ன செய்யறான்? ஆள்றாம. தேடுங்க, இன்னும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண வந்துருக்கலாம். 127 ப்ராவின்சஸ் அவன் ஆள்றான். இவன் ஆளுகை செய்யும் போது இவனுக்கு மனைவி யாரு? இந்த வஸ்தி.
இந்த வஸ்தி இப்போ ஒரு நாள் அவன் அங்க எல்லாம் ஒரு பெரிய பண்டிகை மீது வச்சு அங்க பிரபுக்கள் எல்லாம் கூப்பிட்டு இப்போ வஸ்தி அவங்க முன்னாடி காமிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ண, அவங்களுடைய அழகை காமிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா பைபிள் சொல்லுது இந்த வஸ்தி ராஜாவுடைய கட்டளையை மறுத்தாள் அப்படின்னு சொல்லி இருக்கும். கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? கட்டளை 10 கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அப்படிதானே? அப்போ யூதன் தான் யாரு? வஸ்தி. யூதன் தான் யாரு? வஸ்தி. யூத ஜனங்கள் தான் வஸ்தி. பார்த்துடுங்க, இந்த வஸ்தியினுடைய ரூபத்தை கர்த்தர் வெளியே காமிக்கணும்னு நினைச்சாரு, ஆனா காமிக்க முடியல. உடனே ஒருத்தர் எந்திரிச்சாங்க, 7 பிரபுக்கள்ல ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னான், இது சரிபடாது ராஜாவே, இது இவளை மாதிரி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதனால சரியான ஒரு பாடம் கற்பிக்கணும். என்ன பாடம்? வஸ்திக்கு பதிலாக ஒரு பட்டத்து ராணியை தேர்ந்தெடுங்க. அந்த பட்டத்து ராணி யாரு? எஸ்தர். அந்த எஸ்தர் யாரு? இன்னைக்கு நம்ம தான் அந்த எஸ்தர். இந்த எஸ்தர் எஸ்தருக்கு வேற ஒரு பேர் இருந்தது. எஸ்தருக்கு ஒரு யூத பேர் இருந்தது, அத்சால் அப்படின்னு சொல்லி பேர் இருந்தது. ஆனா இவ ஒரு யூத ஸ்திரீங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவளுக்கு வேற ஒரு பேர் கொடுத்தாங்க. என்ன பேரு? எஸ்தர் கொடுத்துட்டாங்க, பிரஜாதி பேரை கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவ பிரஜாதியாவும் தெரியணும், அதே சமயம் இவ யாரு? யூத ஸ்திரீ. நம்ம எல்லாரும் பிரஜாதி தான், ஆனா நம்ம யாரு? ஆவிக்குரிய யூதர்கள். நம்ம எல்லாம் எஸ்தர். பார்த்துடுங்க, பட்டத்து ராணிய கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். அதுவும் நீங்க எஸ்தரை பார்த்தீங்கன்னா, எஸ்தரை சுத்தம் பண்றதுக்காக எத்தனை தாதி பெண்கள் இருந்தாங்க தெரியுமா? 7. ஏன் 7 வைக்கணும்? அந்த 7 மெனோரா அது யாரை குறிக்குது? சபையை குறிக்குது. இந்த 7 சபைகளையும் பராமரிக்கிறதுக்கு 7 தாதி பெண்கள், அதாவது 7 தூதர்களை கர்த்தர் என்ன செய்றார்? அனுப்புறார். பார்த்துடுங்க, பாருங்க. இப்படி ஒவ்வொரு இதா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதை நம்ம செய்தியா பார்த்தோம், அதை டீகோட் பண்ணீங்கன்னா இன்னும் அழகா என்ன செய்யும் இருக்கும். சரி, பாருங்க. இப்போ இந்த சிம்சோன் இவன் எந்த ஊருக்கு போறான்? திம்னாத் அப்படிங்கிற ஊருக்கு போறான். அங்கதான் இவனுடைய கண் யார் மேல விழுது? புரஜாதி மேல விழுது. அது வரைக்கும் என்ன செய்யல? விழல. அப்போ அதே போல யெகோஷுவாவும் திம்னாத்துக்கு போனாதான் அங்க அவர் யார் மேல நமக்கு அவர் கண்ணை போட முடியும்? புரஜாதியராகிய நம்ம மேல கண் என்ன செய்ய முடியும்? போட முடியும். அப்போ இந்த திம்னாத் எது? அவர் ஏறினது கொல்கதா மலையில இல்ல. அவர் ஏறினது எந்த மலை? கொல்கதா மலையில் அவர் ஏறினார். பாருங்க, இந்த கொல்கதா மலைக்கும் இந்த திம்னாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த கொல்கதா மலைக்கும் திம்னாத்துக்கு எதுவும் ரிலேஷன் இருக்குதா? இந்த திம்னாத்துங்கிற வார்த்தை நீங்க பாருங்க, இதுல எத்தனை ஆல்பபெட் இருக்கு? தாவ், அடுத்தது மெம், அடுத்தது நூன், அடுத்தது தாவ். இந்த 3 எழுத்து, இந்த 4 எழுத்து சேரும் போது உங்களுக்கு என்ன வார்த்தை விழுது? திம்னாத். திம்னாத். அது இதுல சிலதுல தாவுக்கு பதிலா ஹேயும் போட்டிருக்குது. திம்னா அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது. தாவுக்கு பதிலா ஹேங்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? போடப்பட்டிருக்கு. ஹெச் வந்துச்சுன்னா இதுல என்ன வந்துடும்? ஹே வந்துடும். ஸோ திம்னா அல்லாட்டி திம்னாத், இந்த ரெண்டும். ஆனா ரெண்டுக்கும் மீனிங் ஒன்னே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால எது போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. இந்த திம்னாத்துங்கிற இடத்துக்கு வந்த உடனே இப்போ பிரஜாதிர் மேல இவருடைய கண்ணு போது, சிம்சோனுடைய கண்ணு. அதே போல இன்னைக்கு யெகோஷுவா திம்னாத்துக்கு வந்தாதான் நம்ம மேல என்ன செய்ய முடியும்? கண்ணு போட முடியும். இந்த மணவாட்டி அவர் என்ன செய்ய முடியும்? தேர்ந்தெடுக்க முடியும். இந்த 3 எழுத்து இருக்குது, அதாவது மெம், நூன் அண்ட் தாவ். இது மனாத் அப்படின்னு சொல்லுவாங்க, மெனாத்துன்னு சொல்லுவாங்க, மனாத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மனாத் அப்படின்னா chosen place, allotted place அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது allotted place என்ன சொல்லுவாங்க? ஒதுக்கப்பட்ட ஒரு இடம், போர்ஷன். ஒரு போர்ஷன் என்ன செய்யப்பட்டிருக்குது? ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒதுக்கப்பட்ட ஒரு இடம், போர்ஷன். இந்த ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு இவன் என்ன செய்யறான்? சிம்சோன் வாரான். அந்த ஒதுக்கப்பட்ட இடம் எது? அந்த ஒதுக்கப்பட்ட இடம் எது? ஒதுக்கப்பட்ட இடம் எது? தாவ் தான் என்னது? ஒதுக்கப்பட்ட இடம். இந்த ஒதுக்கப்பட்ட இடத்துக்குள்ள அவர் அங்க சிலுவையில வரும்போதுதான், அது கொல்கதா மலை என்ன, அது ஒதுக்கப்பட்ட இடம் தான். கொல்கதா மலை எதுப்பட்ட இடம்? பட்டணத்தை விட்டு வெளியே இருக்குது, வெளியே ஒதுக்கப்பட்ட இடம். பார்த்துடுங்க, பாருங்க. இந்த போர்ஷன்,
the portion allotted place, இந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல இந்த சிம்சோன் போன உடனே அங்க இவன் கண்ணு யார் மேல விழுது? யூதர் மத்தியில் இல்ல, அவன் கண்ணு யார் மேல விழுது? பிரஜாதியார் மத்தியில விழுது. ஏன்னா இவங்க போறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா யூத ஜனங்கள் தான். இவங்க வெறுத்ததுனால இந்த ஜனங்கள் வந்து யோசுவா வெறுத்ததுனால இன்னைக்கு யோசுவா இன்னைக்கு யார் பக்கம் வந்துட்டார்? பிரஜாதாகிய நம்ம பக்கம் என்ன செஞ்சிட்டார்? இப்போ வந்துட்டார். பார்த்துடுங்க, சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு காரியம். திம்னாத், மனாத் அப்படின்னா அலாட்டட் போர்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஒதுக்கப்பட்ட ஒரு காரியம். எங்க அவர் அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு என்ன செய்யறார்? வர்றார். அந்த ஒதுக்கப்பட்ட இடம் எது? தாவ். தாவ் எப்படி எழுதுவாங்க ஏன்ஷியன்ட்ல? கிராஸ். பாருங்க, ஏன்ஷியன்ட் ஹீப்ரூ இல்லாட்டி ரொம்ப பெரிய சிக்கலாயிரும். இந்த ஏன்ஷியன்ட் ஹீப்ரூ மிக்ஸ் பண்ணி வரும்போது எவ்வளவு ஒரு அருமையான கருத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க. கரெக்டா கருத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? அதை வைத்திருக்கிறார். இந்த திம்னாத் அப்படிங்கிற இந்த வார்த்தையில கர்த்த பாருங்க, சிம்சோன் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவனுடைய கண் பார்வை இருப்பு யார் மேல விழுது? அங்க பிரஜாதி ஸ்திரீ மேல என்ன செஞ்சுட்டு விழுந்து அவ பேர் என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. இப்போ கீழே வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவன் தாயும் உன் சகோதரனுடைய குமார்த்திகளிலும் பெண் இல்லையா? அவளின் கண்கு ரைட்டா? அந்த அது எந்த எத்தனை வசனம்? 3ஆவது வசனம். யாதோ என் கண்ணுக்கு எப்படி இருக்கா? பிளசன்ட் அப்படின்னு சொல்லிட்டா. பிளசன்ட் அப்படின்னு சொல்லிட்டா. கண்ணுக்கு எப்படி இருக்கா? எனக்கு பிரியமான. இன்னைக்கு நம்ம அவருடைய கண்ணுக்கு எப்படி இருக்கணும்? பிரியமானவளா என்ன செய்யணும்? நம்ம காணப்படணும். வாசிங்க. அவ தான் எனக்கு வேணும், வேற எனக்கு வேண்டாம். இவர் இப்போ யோசுவனுடைய விடாப்படி என்ன அப்படின்னா நம்ம தான் அவருக்கு வேணும். அப்போ சிந்திச்சு பாருங்க, நம்ம என்ன கேட்டாலும் அவர் தருவார். நம்ம தான் அவருக்கு வேணுமே. அப்போ நம்ம என்ன கேட்டாலும் அவர் என்ன செய்யணும்? நம்மளுக்கு தரணும். இந்த வியாபாரிகள் வந்து நீங்க இப்போ தீபாவளி நடக்க போதில்ல, எல்லாரும் வியாபாரத்துக்கு ஜவுளி எடுக்க போவாங்க. அவனுக்கு வியாபாரிக்கு தெரிஞ்சிட்டுன்னு வைங்க, இந்த துணி இவனுக்கு பிடிச்சு போச்சுன்னு சொல்லி தெரிஞ்சிட்டுனா என்ன ரேட்டு சொன்னாலும் என்ன செய்வாங்க? வாங்க, குறைக்கவே மாட்டாங்க. பார்த்துடுங்க. அதே மாதிரி நம்மள அவரை பிடிச்சு போச்சு, அப்போ நம்ம கேட்கறதெல்லாம் என்ன செய்வார்? அவர் தருவார். நம்ம என்ன கேட்கிறோமோ அவர் என்ன செஞ்சாகணும்? தந்தாகணும். சரி, வாசிங்க இன்னும். அக்காலத்திலே அப்படியே சிம்சோனும் அதாவது அந்த தோட்டத்துக்கிட்ட வந்த உடனே என்ன வந்துச்சு? இப்போ கெச்சிக்கிற பாலசிங்கம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. அப்போ யெகோஷுவா அங்க சிலுவையில இருக்கும் போதும் கெச்சிக்கிற சிங்கங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும், வரக்கூடாதா? நிச்சயமா வந்திருக்கணும். பைபிள் சொல்லுது 1 பேதுரு 5:8, அதாவது பிசாசானவன் யார் பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறானா? வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, இந்த சிங்கம் இப்போ இந்த திம்னாத்துக்கு இவன் போகும்போது அங்க இவன் சிங்கத்தை என்ன செய்யறான்? ஃபேஸ் பண்றான். அதே போல யெகோஷுவா அந்த சிலுவை, அதாவது அந்த தீர்மானிக்கப்பட்ட அந்த இடமாக சிலுவைக்கு வரும்போது அங்கேயும் சிங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்குது? நடமாடிட்டு இருக்குது, இவரை விழுங்குறதுக்காக. பாருங்க, பைபிள் சொல்லுது, வாசிங்க. சங்கீதம் 22 அதுல 13ஆம் வசனத்தை வாசிங்க. இவங்க எப்படி சீர்றாங்களா? திரும்ப வாசிப்பா, அதுக்கு மேல இருந்து வாசியா. அநேக காளை போட்டிருக்கோம். அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, என்னை வளைந்து கொண்டது. பீரி கெர்ச்சிக்க, அதாவது என்ன பீரி கெர்ச்சிக்கிறதுனா அப்படியே நம்மளை பிச்சு போட்டுரும். அந்த மாதிரி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல
என் மேல் தன் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல என்ன செய்தேன், ஊற்றுண்டேன். போதும் பாருங்க, இந்த 22ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அங்க சிலுவையில் நடந்த காட்சி தான் அவர் சொல்றார். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி வரும். இந்த 22ஆம் அதிகாரம் எல்லாமே அங்க நடக்கிற ஒரு காட்சி. இப்ப இதுல 16ஆம் வசனத்தை வாசிங்க. நாய்கள் என்னை, இந்த சிங்கத்தை பார்த்து இப்ப என்ன சொல்றாரு, நாயின்னு சொல்லிட்டாரு. இந்த நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவருடைய கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார். இந்த உருவ குத்தினார் இருக்குல்ல, இந்த வார்த்தைக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேரன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, குத்தினார்கள்ங்கிறதுக்கு என்னது, கேரன் சொல்லுவாங்க. கேரே சொல்லுவாங்க நினைக்கிறேன், கேரேன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் வர மாட்டுக்கு. பீறினார்கள் அப்படிங்கிறதுக்கு கேரே இல்லாட்டி கேரன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கத்துக்கு என்ன வார்த்தை, சிங்கத்தை என்ன சொல்லுவாங்க ஹீப்ரூல, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சிங்கத்துக்கு என்ன சொல்லுவாங்க, அரியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அரியா. அது ஷார்ட்டா அரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா கேரி அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, கேரி அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். கேரி அப்படிங்கிற வரதுல இந்த கேரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அதில் அடங்கி இருக்குது, ஆரி அப்படிங்கிற வார்த்தையும் இதில் அடங்கி இருக்கிறதுனால சிங்கத்தை போல அந்த அதை என்ன செய்தாங்களா, குத்தினார்கள் அப்படிங்கிற அந்த அந்த வேகத்துல குத்தினார்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது எடுங்க, எப்படி குத்தினார்களா, சிங்கத்தை போன்ற வீரியத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, குத்தினார்கள் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ கேரி, அதாவது பாருங்க கேரி அப்படின்னு சொல்லி வரும். இதுல கே வந்து காஃப், ஏ வந்து ஆலஃப், ஆர் வந்து என்னது ரேஷ், ஐ வந்து யோத். இந்த 4 எழுத்து சேரும் போது உங்களுக்கு அங்க இந்த பியர்ஸ், அதாவது குத்தினார்கள் அப்படின்னு இருக்கும். எப்படி குத்தினார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேரே அப்படின்னு சொல்லி இந்த 3 மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா குத்தினார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். இதை எப்படி குத்தினார்கள், ஆரே ஆரி ஆரி அப்படின்னா சிங்கத்தினுடைய வீரியத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, குத்துறாங்க. அவங்க எப்படி பாருங்க, 13ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. இப்போ பீறி கெச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி நிக்கிறாங்க பார்த்துடுங்க. அப்ப இவங்க எப்படி அவங்க குத்தினார் அப்படின்னா அந்த தோற்றத்தில் அவங்க என்ன செய்றாங்க, அங்க குத்தினார்கள். இப்படி குத்தும் போது அங்க சிம்சோன் சும்மா இருந்தாரா? சிம்சோன் என்ன செய்தார், சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சார், கிழிக்கிறார் பார்த்துடுங்க. அதாவது மரணத்தின் வாயை கர்த்தர் என்ன செய்கிறார், கிழித்து 3 நாளைக்குள்ள அவர் என்ன செய்தார், உயிர்த்தெழுந்தார். அவன் பிசாசு நினைச்சா இனிமே அவனுடைய கதையை என்ன செஞ்சாச்சு, சிம்சோனுடைய கதையை முடிச்சிடலாம் நினைச்சான். ஆனா சிம்சோனுடைய வாயை என்ன செய்தான், கிழித்து இருந்தான் பார்த்துடுங்க. அதே போல யெகோஷுவா இந்த திம்னாத், அதாவது நியமிக்கப்பட்ட அந்த இடம் சிலுவையில அங்க கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு அந்த ஜனங்கள் பீறி பாயும் போது அவங்க வாயை கர்த்தர் என்ன செய்யறார், அந்த மரணத்தின் வாயை கர்த்தர் என்ன செய்யறார், கிழிச்சு போட்டுறாங்க. சிங்கம் வந்தா உறுதி மரணம் தான். சிங்கம் முன்னாடி வந்தா உறுதியா என்னதுதான், மரணம். அப்ப மரணத்தை நீங்க என்ன செய்யணும், ஜெயிக்கணும். யெகோஷுவா மரணத்தின் வாயை என்ன செய்தார், 2ஆ கிழிச்சிட்டார். அப்போ பாருங்க, இந்த திம்னாத்துல நடந்த ஒரு காரியம், சிலுவையில நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா அங்க கர்த்தர் என்ன செய்யறார், யெகோஷுவா என்ன செய்யறார்னா சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சிட்டார், கிழிச்சு போட்டார். இப்ப அதுக்கு வாய் இல்லை, அதுக்கு வாய் சும்மா டர்ரு புருன்னு சொல்லிட்டு இருக்கான வாய் அது கிழிஞ்சிருக்கு. அதுக்கு வாய் எப்படி இருக்குது, அது சீக்கிரம் அப்படி சும்மா கத்த தான் செய்யும், நம்மளை கடிக்க முடியாது. அது சும்மா என்னதான் செய்யும், கத்த தான் செய்யும், ஆனால் நம்மளை கடிக்க முடியாது. வாய் உடைச்சா பல்லெல்லாம் உடஞ்சு போயிருக்கும். பாருங்க, இந்த திம்னாத்தில் நடந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது அங்க யாருடைய பேர் தான் மகிமைப்படுது, யோசுவானுடைய பேர் என்ன செய்யப்படுது, மகிமைப்படுது. இந்த முதல் சம்பவம் இவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது முதல் சம்பவத்தை பாருங்க. திம்னாத்துல இவனுடைய கண் யார் மேல விழுது பாருங்க, யோசுவானுடைய கண்கள் பிரஜாதியினுடைய ஸ்திரீ மேல விழுந்துச்சு. அங்க எந்த இடத்துல, சிலுவையில தான் அந்த காட்சி நடந்துச்சு. யூத ஜனங்கள் விரட்டி அடிச்சுட்டாங்க. ஆனா இப்போ கர்த்தர் எங்க வராரு, யூதர் மத்தியில் என்ன செஞ்சிட்டார், திரும்பிட்டார். சாரி, பிரஜாதியின் மத்தியில் என்ன செஞ்சிட்டார், திரும்பிட்டார். சிந்திச்சு பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கையா இருந்தது.
அவனுடைய வாழ்க்கை மோசமா இருந்தாலும் அதுல யோசுவனுடைய அந்த வாழ்க்கை என்ன செய்யுது உங்களுக்கு காமிக்குது பாருங்க. பாருங்க, இந்த காரியத்துல யோசுவனுடைய சிலுவையில் என்ன நடந்ததோ அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார், வெளிப்படுத்தினார்.